சில வழியில் சொல்லவும் பிள்ளைங்க கிட்ட வைக்க மாட்டேன். எனக்கு மாப்பிள்ளை இல்லைங்க. மாப்பிள்ளை இல்லாமல் தாங்க நான் இப்போ வருத்தத்தோடு தான் இருக்கிறேன். இலங்கை நாடாளுமன்ற தேர்தலில் மலையக பகுதியில் போட்டியிட்ட வேட்பாளர் ஒருத்தரை நம்ம கொழும்புல சந்தித்தப்போ மலையகத்தில் தமிழ் மக்கள் அடிப்படை வசதியான கழிவறை கூட இல்லாமல் இருக்காங்க அப்படின்னு நம்மக்கிட்ட சொன்னார். அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக மலையக பகுதிக்கு நம்ம நேரில் போனோம். கொழும்புல இருந்து 5 மணி நேரம் காரில் பயணம் செஞ்சதுக்கப்புறம் நூரேலியா மாவட்டத்தில் இருக்கிற நல்ல தண்ணி அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போனோம். ஊர் பேர் தான் சார் நல்ல தண்ணி, ஆனால் இவங்களுக்கு குடிக்க நல்ல தண்ணி இல்லை அப்படின்னு நம்ம கூட வந்தவர் சொன்னார். இந்த விஷயம் மலையக மக்கள் படுற கஷ்டங்களில் ட்ரெய்லர் கூட கிடையாது. முன்னிந்தியா தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இப்போ இலங்கையினுடைய மலையக பகுதிகளில் நிற்கிறோம். தமிழ்நாட்டில் வால்பாறை பகுதியில் தேயிலை தோட்டங்கள் உருவாக்கப்பட்டதை மையமாக வச்சு எரியும் பனிக்காடு அப்படிங்கிற பேரில் நாவல் வெளியானது. பனிக்காடுகளை எரித்து உருவாக்கப்பட்ட தேயிலை காடுகள் நூற்றாண்டுகளாக எரிஞ்சுக்கிட்டே இருக்குது. இந்தியாவிலையும் அதான் நிலைமை, இலங்கையிலையும் அதான் நிலைமை. இலங்கையில் இருக்கிற தேயிலை தோட்ட தொழிலாளர்களினுடைய தொழிலில் இருக்கிற கஷ்டம், அவங்களுடைய வாழ்க்கை முறையில் இருக்கிற கஷ்டம், என்னென்ன மாதிரியான விஷயங்களை எல்லாம் அவங்க எதிர்கொள்கிறாங்க, இங்கே இருந்து அவங்களுடைய எதிர்காலம் அவங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்களை காட்டுது அப்படிங்கிற தொடர்பாக நம்ம நிறைய விஷயங்களை அவங்கக்கிட்ட பேச இருக்கிறோம், கேட்க இருக்கிறோம். அவங்களுடைய வாழ்க்கையை பற்றி அவங்களே சொல்கிறத கேட்க இருக்கிறோம். அதற்கான தீர்வுகள் என்னவா அவங்க நினைக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றியும் அவங்கக்கிட்ட கேட்கலாம். வாங்க பேசுவோம். நல்ல தண்ணியிலிருந்து முள்ளுகாமம் அப்படிங்கிற ஒரு கிராமத்துக்கு நம்ம போக வேண்டியிருந்தது. அந்த கிராமம் நல்ல தண்ணி அப்படிங்கிற இடத்துல இருந்து மலை ஏறி போக வேண்டியிருந்தது. அந்த பயணம் ரொம்ப மோசமான ஒரு பயணமாக இருந்தது. ஆட்டோவில் மட்டும்தான் போக முடியும், இல்லைன்னா நடந்து போகணும். 3 கிலோமீட்டர் தூரம் போகிறதுக்கு இலங்கை பணத்தில் 900 ரூபாய் நம்ம பே பண்ண வேண்டியிருந்தது. இந்திய மதிப்புக்கு 300 ரூபாய் கிட்ட. இந்த பயணம் ஏன் இவ்வளவு காஸ்ட்லியானது அப்படின்னு யோசிச்சா அதுக்கு நம்ம போன அந்த ரோடு தான் காரணமாக இருந்தது. அந்த கிராம மக்களினுடைய பெரிய பிரச்சனையாகவும் அந்த ரோடு இருந்தது. இந்த முள்ளுகாமம் அப்படிங்கிற ஊர் உலக புகழ்பெற்ற ஒரு மலையடிவாரத்தில் இருக்குது. அந்த மலையை சிவனொளிப்பாதை மலைன்னு இந்துக்களும், சிறிபாத மலைன்னு பௌத்தர்களும், ஆதம் மலைன்னு இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் சொல்கிறாங்க. அந்த மலையில் இருக்கிற காலடி தடம் சிவனோடதுன்னு இந்துக்கள் சொல்கிறாங்க, புத்தரோடதுன்னு பௌத்தர்கள் சொல்கிறாங்க, ஆதமுடைய கால் தடம்னு இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் நம்புகிறாங்க. இத்தனை கடவுள்களுக்காக கிளைம் பண்ணப்படுற இடத்துக்கு கீழே இருந்தும் அதில் எந்த கடவுளினுடைய உதவியும் அந்த மக்களுக்கு கிடைக்கல. அந்த அளவுக்கு தான் அவங்களுடைய வாழ்க்கை இருக்குது. இவங்க இந்தியாவிலேருந்து வந்திருக்காங்க, நம்ம ரோடு பிரச்சனை பற்றி பேச வந்திருக்காங்கன்னு நம்மளை அறிமுகப்படுத்தினப்போ அங்கே இருந்த கோயிலுக்கு நம்மளை கூட்டிகிட்டு போய் நமக்கு மரியாதை பண்ணாங்க. அவங்க வாழ்க்கை எவ்வளவு பிரச்சனையாக இருக்குது, அதை பற்றி யாராவது கேட்க மாட்டாங்களா, அதை பற்றி யாராவது பேச மாட்டாங்களான்னு அவங்களுக்கு இருந்த ஏக்கத்தை அதிலிருந்து நம்மளால் உணர முடிஞ்சது. ஊர் மக்கள்கிட்ட அவங்க பிரச்சனையை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி அவங்களுடைய வாழ்வாதாரமாக இருக்கிற தேயிலை பறிப்பு பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக தேயிலை தோட்டத்துக்கு போனோம். தேயிலை தோட்டத்தில் நம்மளை முதல்ல வரவேற்றது அங்கே இருந்த அட்டைகள் தான். நம்ம ஷூவையும் தாண்டி அட்டைகள் உள்ளே போச்சு. அட்டை ஏறுது. அதை பார்த்து பதறி எடுத்து எரிஞ்சதுக்கப்புறம் அங்கே தேயிலை பறிச்சுக்கிட்டு இருந்தவங்க அவங்க வச்சுருந்த கிருமி நாசினியை நமக்கும் கொடுத்தாங்க. டெட்டாலில் தேங்காய் எண்ணெயை கலந்து தேய்ச்சா அட்டையால் பாதிப்பு இருக்கிறதில்ல, மழை நேரத்தில் அதனால கூட அட்டையை தடுக்க முடியாதுன்னு சொன்னாங்க. அட்டைக்கு டிட்டால் பூசுவோம், மழை கூட வந்தால் டிட்டால் கழுவிட்டு போயிடும். சில நேரத்தில் அந்த டிட்டால் கழுவிட்டு போயிடுச்சுன்னா இந்த ரெட்டு போட்டு வேலை செய்வோம், காதுக்கு போயிடும் அட்டை. அதுக்கு நாங்கள் அங்கேருந்து ஹாஸ்பிட்டல் தான் போகணும். திடீர்னு நாங்கள் கடையை மறந்து ஊற்ற இல்லாதுங்களே, ஊற்றுனாலும் அதில் ஒரு காதுக்கு ஒரு பிரச்சனை வரும், நிறைய கஷ்டப்படுறோம். அட்டை பூச்சி மட்டும் இல்லை, பாம்பு கூட வரும்னு சொன்னாங்க. இருக்குது, அட்டை இருக்குது, உண்ணி இருக்குது, குளவி இருக்குது, இது பாம்பு இருக்குது, சரியான பாம்பு இருக்குது மலைகளில். அதுக்கப்புறம் நம்ம பேசின ஒருத்தங்க பாம்பு பற்றி விளக்கமாக சொன்னதை கேட்டு அங்கே நிற்கிற வரைக்கும் பயந்தே தான் நிற்க வேண்டியிருந்தது. பாம்பு இருக்குங்க, இப்படி நிறைய எடுத்துகிட்டு போவோம், நிறைய மேலே இருக்குங்க பாம்பு. பார்க்காம எடுத்துட்டோம்னா கொத்திரும். அட்டைக்கு டிட்டா விஷப்பாம்புங்க, பச்சை பாம்பு, அந்த கலர் சொல்லல அதுங்க, விரியன் பாம்பு தாங்க. சில நேரத்தில் தேலை தூரில் காட்டு செடி உள்ளுக்கு இருக்குங்க. இப்போ நாங்கள் காட்டு செடியை வெட்டுறோம் தானே, அந்த பாம்பு மேலே ஏதாவது பட்டுருச்சுன்னா திரும்ப எங்களை தான் கொத்தும். காலையில் 8 மணிக்கு ஆரம்பித்து மதியம் 3:30 வரைக்கும் தேயிலை பறிப்போம். இடையில 2 தடவை நாங்கள் எவ்வளோ தேயிலை பறிச்சிருக்கோன்னு எடை போட்டு பார்த்துட்டு எங்களுக்கு சாப்பிட டைம் கொடுப்பாங்க.
இந்த நேரத்துக்குள்ளே நாங்கள் பறிக்க வேண்டிய தேயிலையை பறிச்சிடணுன்னு எங்களுக்கு டெய்லி டார்கெட் உண்டு அப்படின்னு அவங்க சொன்னாங்க. காலையில் 8:30க்கு வந்து 3:30 மணி வச்சு 4 மணி வச்சு வேலை செய்வோம். சாப்பிட போவீங்களா இடையில? சாப்பாடெல்லாம் கொண்டு வந்து இங்கே சாப்பிடுவோம். அதான் இங்கே போவீங்க. 10 மணிக்கு சாப்பாடை டைம் கொடுப்பாங்க நிறுத்திட்டு, அடுத்து 12:30 மணிக்கு டைம் கொடுப்பாங்க. ஞாயிற்றுக்கிழமைகளில் ஒரு கிலோவுக்கு 22 கிலோ பறிக்கணும், மற்ற நாட்களில் ஒரு நாளைக்கு 20 கிலோ பறிக்கணும் அப்படின்னு எங்களுக்கு டார்கெட் இருக்குன்னு சொன்னாங்க. ஒரு நாளைக்கு பேருக்கு 20 கிலோ எடுக்கணும், 1.5 பேருக்கு 22 கிலோ எடுக்கணும். ஞாயிற்றுக்கிழமை போய் அன்னைக்கு 1.5 பேர் அன்னைக்கு 22 கிலோ எடுக்கணும். மற்ற நாளைக்கு 20 கிலோ எடுக்கணும். பூச்சி, அட்டை, சில நேரம் பாம்பு இதோடலாம் போராடி அவங்க டெய்லி டார்கெட்டை முடித்தாலும் இவங்களுக்கு கிடைக்கிற சம்பளம் எவ்வளோ தெரியுமா? இப்போது நீங்கள் இந்த 22 கிலோ பறிச்சிங்கன்னா ஒரு நாளைக்கு உங்களுக்கு எவ்வளோ கொடுக்கும்? 2025 ரூபா ஒரு நாளைக்கு. இன்னைக்கு மட்டும் ஞாயிற்றுக்கிழமை மட்டும், மற்ற நாளைக்கு 1350 ரூபா. அப்போ மற்ற நாள் வந்து அந்த 1300 கூலி இன்னைக்கு 20 கிலோ 20 கிலோ எடுக்கணும். இந்த 2000 கூலி இன்னைக்கு 22 கிலோ பறிக்கணும். 20 கிலோ பறிக்கிற அன்னைக்கு 1300 ரூபா, 22 கிலோ பறிக்கிற அன்னைக்கு 2025 ரூபா. இதில் இருக்கிற இன்னொரு உண்மை என்னன்னா, அவங்களுக்கு சொல்லப்பட்ட உண்மையான சம்பளம் இது கிடையாது. அவங்களுக்கு சொல்லப்பட்ட சம்பளம் 20 கிலோ பறிக்கிற அன்னைக்கு 1700 ரூபா அப்படிங்கிறது தான். அந்த சம்பளத்தை விட கம்மியான சம்பளம் கொடுத்து தான் அவங்கள வேலை வாங்கிட்டு இருக்காங்க. கொடுக்கல, 1700 ரூபா தானே தரேன்னு சொன்னாங்க, அது 1350 ரூபா தான் கொடுக்குறாங்க. நீங்கள் கொடுக்குற சம்பளமும் இவங்களுக்கு பத்துறதில்லை. அவங்க வாழ்க்கைக்கு போதுமானதா இல்லைங்கிற குறைபாடும் அவங்களுக்கு இருக்குது. கூலி உயர்வு வேணும் அப்படின்னு இவங்க கேட்டுக்கிட்டு இருக்கிற சூழலில் பேசப்பட்ட கூலியை விட குறைவாக கொடுக்கறதும் அவங்கள ரொம்பவே பாதிக்குது. கொடுக்க மாட்டேன்றாங்க. 1700 ரூபா பேசியிருந்தாங்க, 1350 ரூபாய்க்கு தான் இப்போதைக்கு ஒப்பந்தம் பண்ணியிருக்கிறாங்க. பார்ப்போம். தோட்டத்தில் கொழுந்து அதிகமாக இருக்கிற நேரங்களில் தேயிலை பறிக்கிறது எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், மற்ற காலங்களில் கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி கொழுந்து அதிகமாக இல்லாத நாட்களில் அவங்களோட டார்கெட்டை முடிக்க முடியலைன்னா அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய சம்பளத்தையும் குறைச்சி தான் கொடுக்குறாங்களாம். அப்படி விழுகும். இவங்க சொல்கிற அரைப்பேர் அப்படிங்கிறது பாதி நாள் சம்பளத்தை குறிக்குது. எடை குறைவாக இருந்தால் கூலி குறைவாக கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இங்கே இருக்கிற ரூல் அப்படின்னு சொன்னார் நம்ம போன தேயிலை தோட்டத்துடைய சூப்பர்வைசர் கெங்கன். பறித்து அவங்க எடுக்க வேண்டிய ராத்திரி அந்த கிலோஸ் எடுத்தால் தான் அவங்களுக்கு அந்த பெயர் தரப்படும். ஸ்டேட்டில் வழங்கப்படும். நாங்கள் கொடுக்கக்கூடிய அந்த காசுக்கான வருமானத்துக்கு அந்த சல்லிக்கான செலவு இதுகளை அவங்க எடுப்பாங்க. எடுத்து கொடுத்தா தான் அது நாங்கள். ஸோ இப்போ வெயிட் கம்மியாக எடுத்தாங்கன்னா கூலி குறையுமா? இல்லை அப்படி இல்லைங்க. கூடுதலாக இந்த வரைக்கும் அப்படி செஞ்சதில்லை. இப்போ எல்லா சம்பளம் உயர்வுட்டாலும் காசு எடுக்கிறாங்க. ஆனால் அதுக்கான குறைவான வெயிட் எடுத்தாலும் சம்பளங்கள் குறையும், கூலிகள் குறையும் நீங்கள் சொல்கிற மாதிரி. அந்த தேயிலை தோட்டத்தில் அடுத்து நம்ம சந்தித்த பாட்டி ஒருத்தங்க 50 வருஷமாக தேயிலை பறிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. 9 ரூபா கூலியில் ஆரம்பித்த சம்பளம் இப்போ வரைக்கும் எப்படி இவ்வளவு தூரம் ட்ராவல் ஆகி வந்துச்சு அப்படிங்கிற போராட்டத்தை பற்றியும் நம்ம கிட்ட சொன்னாங்க. அப்போ நாங்கள் வெறும் 9 ரூபாய்க்கு வேலைக்கு போனோங்க. அதுக்கு பிற்பாடு இப்போ சம்பளம் போராட்டம் பண்ணி 25 ரூபாய்க்கு வேலை செஞ்சோம். இப்போ போட்டிருக்க சம்பளம் 1300 ரூபாய்க்கு 350 ரூபாய்க்கெல்லாம் நாங்கள் இப்போ கை கேசுதாங்க. இது 1700 ரூபா பேசி 1350 ரூபா கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. 1200 ரூபா பேசி 1700 ஆமாங்க. இப்போ 1350 ரூபா சம்பளம் இப்போ பேருக்கு வாங்குறவங்க இப்போ வாங்குறாங்க. 1350 ரூபா தான் சம்பளமே இப்போ இந்த மாதம் சம்பளம் வாங்கினாங்க. 1350 ரூபா கணக்கில் தாங்க வாங்கினாங்க ஒரு நாளைக்குங்க. ஆனால் இப்போ இந்த 1350 ரூபாய்க்கு 1350 ரூபா கொடுக்கறதுக்கு என்னங்க அவங்க கேட்குறாங்க 20 கிலோ கண்டிஷனாக இருக்கணும்னு. அந்த 20 கிலோ இருந்தால் தான் அந்த 1350 ரூபா விழுவுங்க. குறைஞ்சா அரைப்பேரை போட்டு விட்டுட்டு மிச்சத்தை ஓர் கிளாஸ் போடுறாங்க. 50 வருஷம் அனுபவத்தில் தேயிலை தோட்டத்தில் இருக்கிற கஷ்டத்தை அவங்க சொல்ல ஆரம்பித்தாங்க. பிள்ளைங்க கிட்ட இதை சொல்ல வெக்கமாக தான் இருக்குன்னு தயங்கிக்கிட்டே ஆரம்பித்து கஷ்டப்பட்டு பார்க்குற இந்த வேலை, அந்த வேலைக்கான பலன், இதை பற்றிலாம் அவங்க சொன்னதை அப்படியே கொடுக்குறோம். அந்த அட்டை மழை பெஞ்சாங்க. மழை பெஞ்சால் கால் ஊற்றி வேலை செய்யலாங்க. வேலை செய்யலான்னு சொன்னால் சில வழியில் சொல்லவும் பிள்ளைங்க கிட்ட வெக்க மாதிரி உடம்பு ஃபுல்லாக ஏறிடுங்க. அந்த அட்டை உடம்பு ஃபுல்லாக ஏறிடுங்க. நாங்கள் படாத பாடு போட்டாங்க. இந்த கொழுந்தை பறிச்சிக்கிட்டு இருக்கோம். இந்த இப்போ வெயில் அடிக்கக்குள்ளே பாருங்கள், நீங்களே நிற்கிறீங்க, உங்களுக்கு இந்த அட்டை ஏறித்தானுங்களே. இப்போ அந்த பாடு அது இல்லாமல் பாம்பு வேறு, பள்ளி வேறங்க, எல்லாத்துக்கும் நாங்கள் சொல்லித்தாங்க
நாங்கள் வேலை செய்கிறோம். ஆனால் எங்கள் வீட்டு பொழப்பை பார்க்க போனால் சரியான ஒரு கஷ்டமான ஒரு பொழப்பு தாங்க. எடுத்துக்க போனால் இப்படி உழைக்கிறதுக்கு என்னங்க ஒரு மாதத்தில் வந்து எப்படியுமே இப்போ ஒரு கிழமைக்கு சரி நாங்கள் எப்படியும் நாங்கள் வறுமையில் தாங்க அடி போடுவோம். ஒழுங்கான சாப்பாடு சாப்பிட்றதுக்கு எல்லாமே வறுமையில் தாங்க அடி போடுவோம். அதுதான் எங்கள் வீட்டு வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்குங்க, இந்த தமிழ் மக்கள் வீட்டு வாழ்க்கை. நம்ம நாட்டில் ஒரு விஷயம் திரும்ப திரும்ப சொல்லப்படுறது உண்டு. நாம் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் பிள்ளைங்களை படிக்க வச்சுட்டா அவங்க வாழ்க்கை மாறிடும். ஆனால் மலையகத்தை பொறுத்த வரைக்கும் படிக்க வைக்க வசதி இல்லை. அப்படி கஷ்டப்பட்டு படிக்க வச்சு அவங்க படித்தாலும் படித்தவங்களுடைய வாழ்க்கையும் மாறுறதுக்கான சூழல் இல்லை அப்படிங்கிறதையும் அங்கே பார்க்க முடியும். ஏலெவல் ஃபஸ்ட்டு எழுதி படிச்சிருக்கோம். படித்த படிப்புக்கு வேலை இல்லை. அதனால் இது தானே நமக்கு நிரந்தர தொழில். அங்கே தேயிலை பறிச்சுக்கிட்டு இருந்த பாட்டி ஒருத்தங்க நம்மளை பார்த்து, நீங்கள் படிச்சிருக்கீங்க, உங்களுக்கு ஒரு வேலை கிடச்சிருக்கு, உங்களுக்கு கிடைச்ச மாதிரி வாய்ப்பு எதுவும் எங்கள் பொடியனுங்களுக்கு கிடைக்கிறது இல்லையப்பான்னு சொன்னாங்க. அந்த வார்த்தைகளோட தான் தேயிலை தோட்டத்தில் இருந்து அவங்க வீடுகள்லாம் இருக்கிற இடத்துக்கு நம்ம திரும்பி போனோம். இலங்கையில் மலையகத்தில் இருக்கிற தமிழர்கள் இந்திய வம்சாவளியினர். அதாவது பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் இந்தியாவில் தேயிலை தோட்டம் உருவாக்கின மாதிரி இலங்கையிலையும் தேயிலை தோட்டங்கள் உருவாக்கப்பட்டுச்சு. அப்போது அதை உருவாக்கவும் அங்கே வேலை பார்க்கவும் தமிழ்நாட்டில் இருந்து ஆட்களை அழைச்சிக்கிட்டு போனாங்க. புலம்பெயர்ந்து போனவங்களுடைய வாரிசுகள் தான் இப்போது அங்கே தேயிலை தோட்ட பணியாளர்களாக இருக்கிறாங்க. இப்போவும் அவங்க வாழ்வாதாரத்துக்காக அவங்க இருப்பிடத்தை விட்டு நகர்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க. நான் தேயிலை பறிக்கிறேன், என்னோட கணவர் கொழும்புல இருக்கிறாருன்னு சொன்னவங்களை நம்மளால் தேயிலை தோட்டத்தில் பார்க்க முடிஞ்சது. நம்ம போனது தேர்தல் நேரம் அப்படிங்கிறதுனால ஓட்டு போட வந்துட்டு வேலை பார்க்குற இடத்துக்கு திரும்பி போனவங்களை அதிகமாக பார்த்தோம். அவங்களோட வாழ்க்கை தரம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு அவங்களோட வீடுகளை பார்த்து நம்மளால் தெரிஞ்சுக்க முடிஞ்சது. ஒரு மனிதனுக்கான அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாத வீடுகளாக தான் அந்த வீடு இருந்தது. நம்மளை அங்கே கூட்டிகிட்டு போனவர் சொன்ன மாதிரி கழிவறை வசதி இல்லாமல் இருக்கிறத நம்மக்கிட்ட சொன்ன மக்கள் தண்ணி பிரச்சனை பற்றியும் சொன்னாங்க. வெயில் டைமில் எங்களுக்கு சுத்தமாக தண்ணி கிடைக்கிறது இல்லை. டேங்க்கு 2 டேங்க் செஞ்சு கொடுத்துருக்காங்க. ஏன்னா அது அவுட்டில் வந்துட்டு டேங்க்கில் தண்ணி வந்துட்டு அவுட்டில் போயிடும். எங்களுக்கு எல்லோரும் குடிக்கிறதுக்கு தண்ணி வரும்பொழுது கொஞ்சம் கொஞ்சம் தான் வரும். அது டைமுக்கு திறந்து விட்டு டைமுக்கு அடைப்பாங்க. அதுலேயும் பாதி சில வீட்டுங்களுக்கு தண்ணி கிடைக்காது. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இருப்பாங்க. அதுவும் இப்போ எங்களுடைய வெக்கத்தை விட்டு சொல்லணுமா இருந்தால் கூட நாங்கள் அந்த கானில் அசிங்கத்தில் உள்ள தண்ணியை தான் எடுத்து எங்களுடைய தேவைக்கு அந்த தண்ணி தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். சம்டைம் அது கூட ஒரு டைமில் நாங்கள் குடிக்க எடுத்துருக்கோம். அவங்க கான் தண்ணின்னு சொன்னது சாக்கடை தண்ணியை. நாங்கள் கழிவு தண்ணியை எடுத்து குடிக்க பயன்படுத்தினாலும் பரவாயில்ல, அதை விட எங்களுக்கு முக்கியமான பிரச்சனைன்னு அங்கே இருக்கிற எல்லோரும் சொன்னது அவங்களுடைய ரோடை தான். அங்கே நம்ம கிட்ட பேசின எல்லாருமே ரோடு பற்றி பேசினாங்க. யாரோட பைட்டை இதில் சேர்க்கறது அப்படிங்கிற குழப்பம் வர்ற அளவுக்கு அவ்வளவு பிரச்சனைகள் இந்த ரோடால் அவங்களுக்கு வந்திருக்கு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் குழந்தை பிறக்கிறதுலேருந்து ஒரு மனுஷன் இறக்குற வரைக்கும் அரசுடைய நலத்திட்டங்கள் கிடைக்கிது அப்படின்னு சொல்லப்படுறது உண்டு. நாம் போன கிராம மக்களுக்கு அவங்களுடைய பிறப்புலேருந்து இறப்பு வரைக்கும் அந்த ரோட்னால பாதிப்பு வருது. ஒரு கர்ப்பிணி பெண்ணை கிராமத்தில் இருந்து மருத்துவமனைக்கு கொண்டு போகணும்னா அதில் இருக்கிற சவால்களை அவங்க என்னென்னு சொன்னாங்க. ஒரு கர்ப்பிணி தாயை கொண்டு போகணுமா இருந்தால் இப்போ மஸ்கிலியாக கொண்டு போனாலும் ஆம்புலன்ஸ் ஒன்றும் இல்லை. இப்போ நாங்கள் எங்கள் சொந்த காசை போட்டு தான் நாங்கள் வீட்டில் பிடிச்சி பணியை கொண்டு போனோம். அப்படின்னா வேன் எடுத்தாலும் வேனுக்கும் இப்போ சாதாரணமாக ஒரு 5000 சரி நாங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு தான் ஒரு வேனே எடுக்கணும். அந்த மாதிரி தான் நாங்கள் நிலைமையில் இருக்கோம். இவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டு போகும்போது ரோடு இருக்கிற நிலைமையால் பாதி வழியிலேயே குழந்தை பிறந்துடுது. இதனால் குழந்தைக்கு பாதிப்பு வருது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. கர்ப்பிணி தாய்மார்கள், அப்புறம் நிறைய நோயாளர்கள் இங்கே இருக்காங்க. அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதா இருந்தால் கூட இந்த ரோட்டில் தான் போகணும். இந்த ரோட்டு போகும்போதே இடையிலையே டெலிவரி ஆகிரும் பேபி. அது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமான விஷயம். அடுத்ததாக ஸ்கூல் போகிற குழந்தைங்க படுற கஷ்டம். இந்த ரோட்டில் போய் படிச்சுட்டு வர்றதாலேயே குழந்தைங்க ரொம்ப கஷ்டப்படுது அப்படிங்கிறத அங்கே இருக்கிறவங்க பதிவு பண்ணாங்க. வயசு போனவங்களுக்கு, சின்ன பிள்ளைங்க ஸ்கூல் போயிட்டு வரவங்களுக்கு, ஸ்கூல்லாம் போயிட்டு பிள்ளைங்க காலையில் போனால் இனி ஈவினிங் வரக்குள்ளே சரியான கஷ்டப்பட்டு தாங்க வருவாங்க. மழை காலத்துலலாம் சரியான கரைச்சல். அப்போ அதனால தான் கட்டாயம் எங்களுக்கு ரோட்டு பிரச்சனையை செஞ்சு கொடுக்கணும். அதே மாதிரி நிறைய பேர் சொன்ன தகவல், இந்த ரோடு இவ்வளவு மோசமாக இருக்கிறதால ஒரு நாளைக்கு 3.5 கிலோமீட்டர் போயிட்டு வர்றதால குழந்தைங்களினுடைய ஷூவை நாங்கள் அடிக்கடி மாற்ற வேண்டியிருக்கு அப்படிங்கிறதையும் சொன்னாங்க. அந்த ஷூவை வாங்கி கொடுக்க முடியாத அளவுக்கு கூட நாங்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற விஷயமும் சொல்லப்பட்டது. ரோட்டு தான் ரொம்ப மோசமாக இருக்குது. பிள்ளைங்க நடந்து போகுது 3 கிலோமீட்டர். காலையில் 3 கிலோமீட்டர் நடந்து போயிட்டு அந்திக்கு 3 கிலோமீட்டர் நடந்து வராங்க. அந்த ரோட்டு எப்படியும் சப்பாத்து 2 மாதத்துக்கு ஒருக்கா பிள்ளைகளுக்கு சப்பாத்து வாங்கியே ஆகணும். இந்த ரோட்டை செஞ்சு கொடுத்தாங்கன்னா பெரிய உதவியாக இருக்குங்க.
ஏன்னா சின்ன பிள்ளைங்க 1ஆம் ஆண்டு கிரேட் 1க்கு போகிற பிள்ளைகளும் அந்த ரோட்டில் தான் போகிறாங்க, அதில் தான் வராங்க. அதுலேயும் வரக்குள்ள இடையில குலவி பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்க குலவி விரட்டினா ரோட்டு நல்லா இருந்தால் கூட ஏதோ ஒடியாந்துருங்க, இல்லை ஒரு வாகனத்தை போட்டுக்கலாங்க. வாகனக்காரங்களும் ஒத்துக்க மாட்டாங்க வர்றதுக்கு, ஏன்னா ரோட்டு மோசம். அங்கே ஸ்கூல் குழந்தைங்க இந்த ரோட்டால் சந்திக்கிற இன்னொரு பிரச்சனை என்னென்னா, நடந்து போயிட்டு வரதுக்கு இல்லை, அந்த பிள்ளைய பேக்கை தூக்கிட்டு வரையிலேயே அந்த பேக்கை தூக்குறதுக்கே கஷ்டம். இப்போ உள்ள புத்தகம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ உள்ள அந்த பேக் கடை போட்டு ஒரு மாதத்துக்கு ஒரு பேக் வாங்கணும். இப்போ அது தூக்கிட்டு தொங்க போட்டு வரல, ஒரு மாதத்துக்கு ஒரு பேக் வாங்கணும். இந்த வீடியோவோட தொடக்கத்தில் நம்ம போன ஆட்டோ கட்டணம் பற்றி சொல்லியிருந்தோம். பொதுவாக அங்கே இருக்கிற மக்கள் வேறு சூழலில் ஆட்டோவில் போகும்போது அவங்களுக்கான கட்டணம் என்ன அப்படின்னு கேட்டோம். இப்போ ஒரு வீல் ஒன்று எடுத்து போனோம்னு சொன்னால் இங்கேருந்து பனியை போகிறதுக்கு 600 சரி கேட்பாங்க. பனியிருந்து மேலே வரத்துக்கு 1000 ரூபா கேட்பாங்க, சில நேரம் 800 கேட்பாங்க, நைட் ஆகிட்டா 1000 கேட்பாங்க. ஆமாம், 3.5 கிலோமீட்டர் தான் இருக்கு. ஆமாங்க, கட்டாயம் ரோடு சரியில்லை தானுங்களே, அவங்க மேலேயும் குறை சொல்லி வேலை இல்லை. இது ஏன் இவ்வளவு அதிகமாக இருக்குது அப்படின்னு நம்ம ஆட்டோவில் கூட்டிகிட்டு போன ஆட்டோ டிரைவர்கிட்ட கேட்டப்போ அவர் சொன்ன காரணம், ரோடு மோசமாக இருக்கிறதுனால நாங்கள் அடிக்கடி ஸ்பேர் பார்ட்ஸை மாற்ற வேண்டியிருக்கு, அதனால தான் இவ்வளவு அதிகமாக சார்ஜ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறார். முள்ளுகாமத்தில் இருந்து நல்ல தண்ணி அப்படிங்கிற அந்த இடத்துக்கு பஸ் போக்குவரத்தும் இருக்குது, ஆனால் அது பெரிய அளவில் பயன்பாட்டில் இல்லை. எங்களால் பஸ்ஸை மெயின்டைன் பண்ண முடியல அப்படின்றதுனால நானே வெளியில் தான் வேலைக்கு போகிறேன் அப்படின்னு அந்த பஸ்ஸினுடைய உரிமையாளர் நம்மக்கிட்ட பேசும்போது சொன்னார். எங்களுக்கு ஏதாவது பண்ணுங்க சார்னு பெரியவங்க சொன்னதையும், எங்களை மறந்துடாதீங்க அண்ணான்னு சின்ன பசங்க சொன்னதையும் கேட்டுட்டு அந்த ஊரில் இருந்து புறப்பட்டோம். அங்கேருந்து போர்டைஸ் எஸ்டேட் அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம போய் சேரும்போது இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. 6 மணிக்கு மேலே அங்கே திருவிளக்கெல்லாம் கிடையாது, மொபைல் ஃபோன் வெளிச்சத்தில் தான் ரோட்டில் நடக்க வேண்டியிருந்தது. அங்கே நம்ம சந்தித்த ஒருத்தர், நான் படித்த படிப்புக்கு எனக்கு வேலை கிடைக்கல, நல்லா படிக்கிற என் பையனையும் படிக்க வைக்க முடியலை அப்படின்னு சொன்னார். இப்போ நானுமே கல்வி பொதுத்தர உயர்தர படிச்சிருக்கேன், அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் படிச்சிருக்கேன். அது இலங்கை இதில் சொல்கிறது தரம் 12 வரைக்கும் படித்தும் நமக்கான தொழில் வாய்ப்பு இல்லாதனால தான் நம்ம எஸ்டேட் வரைக்கும் போனோம். அப்படியும் வருமானம் இல்லைன்ட்டு தான் வெளிநாடு வரைக்கும் நம்ம நாட வேண்டி வருது. இவர் இங்கே இலங்கை அரசாங்கத்தில் புலமை பரீட்சைன்னு ஒன்று நடக்கும். இந்த பாடசாலை இந்த ஏரியாவிலேயே இவர் தான் கூடின மார்க்ஸ் எடுத்தார். எந்த முயற்சியில் படிக்க வச்சு 156 புள்ளி எடுத்த ஒரே ஆள் இவர் தான். ஆனாலும் பெரிய நகர பாடசாலைகளுக்கு அனுப்ப இயலலை, எங்கள்கிட்ட அந்தளவு வருமானம் இல்லை. அதே மாதிரி அங்கே நம்ம சந்தித்த சமூக ஆர்வலர் முரளி மலையக தமிழர்களுக்கு உரிமைகள் சார்ந்து நிறைய பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத பதிவு பண்ணார். அந்த நிலம் எங்களுக்கு சொந்தமல்ல. நாங்கள் இங்கு குடியுரிமை பெற்றிருந்தாலும் கூட அந்த குடியுரிமையில் எங்களுக்கான நிலத்துக்கான ஒரு உரிமை இல்லை. இங்கு நாங்கள் எல்லாம் சொல்வோம் நில உரிமை என்று கேட்டால் நில உரிமை உண்மையிலேயே எங்களுக்கு கிடைக்கவில்லை. அதற்காகவும் இப்பொழுது நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். 2015ஆம் ஆண்டில் பொறுப்பேற்ற அரசாங்கம் நல்லாட்சி அரசாங்கம் என்று சொல்லி புதிய கிராமங்கள் என்ற திட்டத்தை கொண்டு வந்தது மலையகத்துக்கு குறிப்பாக. அதில் புதிய கிராமங்களை அமைப்பதற்கு அந்த அமைச்சினூடாக பல்வேறு வேலை திட்டங்கள் நடைபெற்றது. அதிலும் அவர்களுக்கு ஒவ்வொரு கிராமங்களாக அமைத்து 50 வீடுகள் 55 வீடுகள் 100 வீடுகள் ஒவ்வொரு கிராமத்திலையும் அமைத்து அவர்களுக்கு கொடுத்தாலும் கூட அவர்களுக்கான அந்த சரியான இந்திய முறையில் சொன்னால் அந்த பட்டா இன்னும் வழங்கப்படவில்லை. அந்த பட்டா சரியான முறையில் வழங்கப்படவில்லை. இந்திய அரசாங்கம் மலையக மக்களுக்கு செஞ்சு கொடுத்த நிறைய உதவிகளை பற்றி நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க. அதோடு அவங்க சொன்ன இன்னொரு முக்கியமான விஷயம், தமிழ்நாட்டில் இலங்கை தமிழர்கள் அப்படின்னு நீங்கள் பேச ஆரம்பித்தாலே வடக்குலையும் கிழக்குலையும் இருக்கிற தமிழர்கள் பற்றி அதிகமாக பேசுகிறீங்க, அவங்க நமக்கு தொப்புள் கொடி உறவு, ஆனால் நாங்கள் உங்களுக்கு இரத்த உறவு அப்படிங்கிற ஒரு குறைபாட்டையும் அவங்க சொல்லி நம்மளால் கேட்க முடிஞ்சது. இவங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்குமா, அங்கே நம்ம சந்தித்த நம்ம கூட விளையாடின குழந்தைகளினுடைய எதிர்காலம் இதில் இருந்து மாறுமா, இல்லை இப்போது தேயிலை தோட்டத்தில் வேலை பார்த்துக்கிட்டு அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கவங்க மாதிரி தான் அடுத்த தலைமுறையினுடைய வாழ்க்கையும் இருக்குமா அப்படிங்கிற கேள்வியோட மலையிலிருந்து நாங்கள் இறங்க ஆரம்பித்தோம். அங்கே இருந்து இருட்டான மலைப்பாதையில் தான் நம்ம வாகனம் கிளம்பி வந்தது. கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் நம்மளால் வெளிச்சத்தை பார்க்க முடிஞ்சது. ஆனால் அந்த மலையக மக்களுடைய வாழ்க்கை எப்போ வெளிச்சத்தை பார்க்கும் அப்படிங்கிற கேள்வி அப்படியே இருந்தது. வெளிச்சத்தை தேடி ஒரு தலைமுறை இல்லை 2 தலைமுறை அங்கே காத்துக்கிட்டு இருக்கு. இலங்கையில் புதுசாக வந்த அரசாங்கம் அவங்களுடைய வாழ்க்கையில் வெளிச்சத்தை பாய்ச்சுமா,
அந்த வெளிச்சத்தை பாய்ச்சறதுக்கு இந்தியா என்ன பண்ண போகுது அப்படிங்கிற கேள்வியும் இன்னும் அப்படியே தான் இருக்கு. உணவு, உடை, இருப்பிடம் 3 மனிதனுடைய அத்தியாவசிய தேவைகள். அந்த அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூட முடியாத சூழலில் தான் மலையக தமிழர்களுடைய வாழ்க்கை இருக்குது. இந்தியாவில் இருந்தாவது எங்களுக்கு ஏதாவது உதவி கிடைக்கிற மாதிரி பண்ணுங்க அப்படின்னு அவங்க சொல்கிறத கேட்கும்போது நமக்கே கஷ்டமாக தான் இருக்குது. அவங்க இந்தியாவில் இருந்து இங்கே வந்த இலங்கை தமிழர்கள், இலங்கை இந்திய அரசுகள் என்ன செய்ய போகுது, நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறதான் நம்ம முன்னாடி இருக்கிற ரொம்ப பெரிய கேள்வி. இலங்கையினுடைய நூரேலியா மாவட்டத்திலிருந்து ஒன் இண்டியா செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் கார்த்திக்குடன் ஜெயிலானி.